வியாபாரம் தொடர்பான சில அடிப்படை கன்செப்ட்களை நாங்கள் பார்ப்போம். பொதுவாக எங்களோட சமூகத்தில் வியாபார செயற்பாடுகளில் ஈடுபடும் போது அதில் சரியான ஒரு தெளிவின்மை காணப்படுகிறது. அதை நாங்கள் நிவர்த்தி செய்வதாக இருந்தால் வியாபாரம் தொடர்பான அந்த சிந்தனை, அது தொடர்பான சில அடிப்படைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிற அந்த தலைப்பில் நான் இன்றைக்கு உங்களோட சில விஷயங்களை பரிமாற விரும்புகிறேன். பொதுவாக வியாபார செயற்பாடுகள் நடைபெறும் போது நாம் முதலாவது அடையாளப்படுத்த வேண்டியது எமது வாடிக்கையாளர்களை. நாங்கள் அதை கஸ்டமர்ஸ் சொல்லுவோம். இந்த கஸ்டமர்ஸ் முடிவு செய்யப்படாமல் குறிப்பிட்ட அந்த கஸ்டமருக்கு நாங்கள் வியாபாரம் செய்வது தொடர்பான அடிப்படையை நாங்கள் விளங்காமல், யார் எங்களோட பிரதான கஸ்டமர் என்று நாங்கள் அடையாளப்படுத்தாமல் ஒரு வியாபார செயற்பாடை நாங்கள் முன்னெடுக்கும் போது அது தோல்வியில் முடிவடையும். அந்த கஸ்டமரை நாங்கள் எவ்வாறு அடையாளப்படுத்துவது, அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். அந்த கஸ்டமர், நாங்கள் சொல்கிறோம் வாடிக்கையாளர், அவருக்கு என்ன தேவை இருக்கிறது, நாங்கள் சொல்லுவோம் நீட்ஸ்ன்னு சொல்கிறோம், பேசிக் நீட்ஸ். அவர் அடிப்படை தேவைகள் என்ன, அதே போல அவர தெரிவுகள் என்ன, அதை சொல்லுவோம் நாங்கள் வாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல அவர பிரச்சனைகள் என்ன. இவ்வாறு நாங்கள் ஒரு வியாபாரத்தோடு தொடர்படக்கூடிய ஒரு வாடிக்கையாளரது அடிப்படை தேவை, உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு பசிக்குது என்று சொன்னால், அவர் தன் பசியை போக்கிக் கொள்வதற்காக அவர் செல்லுகின்ற போது பலவிதமான சாய்ஸஸ் அவர் முன்னால் இருக்கிறது. வியாபாரம் இவ்வாறான சாய்ஸஸை, அவர் தெரிவுகளை முன்வைத்துள்ளது. அவர் தன்னிடம் உள்ள பணத்துக்கு ஏற்ப, அதை சொல்லுவோம் நாங்கள் டிமாண்ட் என்று சொல்லுவோம், அவருக்கு முன்னால் உள்ள தனக்குள்ள அந்த தெரிவுகளை அவர் எடுத்துக்கொள்கிறார். உதாரணத்துக்கு தனக்கு இருக்கிற காசு கொண்டு தன் பசியை போக்குவதற்காக அவர் மெக்டொனால்ட்ஸ்ங்கிற ஒரு வியாபார நிலையத்துக்கு சென்று தனது பசியை போக்குவதற்கான ஒரு பர்கரை வாங்கி கொள்வார், அல்லது பர்கரோடு தொடர்பான ஒரு சாப்பாட்டை அவர் சாப்பிடுவார். அதே போல இன்னும் அவரது தெரிவு ஒரு பீஸாவாக இருக்குமாக இருந்தால் அவர் பீஸா ஹட்டுக்கு போய் தனது பசியை போக்கிக் கொள்வார். இவ்வாறு தனக்கு தேவையான அந்த பொருளை அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப அவர் தெரிவு செய்யும் போது அவரிடம் உள்ள பணம் தீர்மானிக்கிறது. இதை சொல்லுவோம் டிமாண்ட் என்று சொல்லி. ஆகவே ஒரு வியாபார செயற்பாடுகளில் நாம் ஈடுபடும் போது நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், தாம் டார்கெட் பண்ணக்கூடிய, இலக்கு வைக்கக்கூடிய அந்த கஸ்டமர் யார், அந்த வாடிக்கையாளர் யார், அவருடைய அடிப்படை தேவைகள் என்ன, அவரது தெரிவுகள் என்ன, அதே போல அவரிடம் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான டிமாண்ட் இருக்கிறதா என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த வாடிக்கையாளரை எங்கள் வியாபாரத்தோடு நாம் தொடர்படுத்த வேண்டும். பீட்டர் ட்ரக்கர்ங்கிற ஒரு வியாபாரத்தின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய அவர் சொல்லக்கூடிய ஒரு கூற்று, வியாபாரம் என்பது வாடிக்கையாளர்களை, கஸ்டமரை தமது வியாபாரத்தோடு இணைத்துக் கொள்கின்ற ஒரு செயற்பாடு என்று சொல்கிறார். ஆகவே வியாபாரம் என்பது அடிப்படையில் கஸ்டமர்களை, அதாவது வாடிக்கையாளர்களை தொடர்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு. அங்கு அவர்களுக்கு தேவையான, அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தெரிவை அவர்களது பணத்துக்கு ஏற்றாப்பல நாங்கள் அந்த குறிப்பிட்ட வியாபாரம் வழங்க வேண்டும். அவ்வாறான செயற்பாடின் மூலமாக மாத்திரம்தான் அந்த வியாபாரத்தில் ஒரு கஸ்டமரை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொள்ள முடியும். வியாபார செயற்பாடுகள் பெருக வேண்டுமாக இருந்தால் கஸ்டமர் அதிகரிக்க வேண்டும். கஸ்டமரை நாங்கள் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் வரக்கூடிய கஸ்டமரை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். திருப்திப்படுத்துகின்ற போது அவரது பணத்துக்கு ஏற்ற பெறுமதியை அந்த வியாபாரம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கக்கூடிய ஒரு வணிக செயற்பாடாக, ஒரு வியாபார செயற்பாடாக மாற்றக்கூடிய வகையில் ஒரு வியாபாரி தனது வியாபார செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் வியாபாரம் செய்யும்போது சிறப்பாக அந்த வியாபாரம் அமையும். அது வெற்றிகரமான வியாபாரம், லாபகரமான வியாபாரம் நிச்சயமாக அமையும். நன்றி.